பேங்கிங்லால அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேங்க், அதாவது டைப்ஸ் ஆஃப் பேங்க். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு மேஜர் டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு பேங்க்குன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஷெட்யூல்டு பேங்க். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஷெட்யூல்டு பேங்க்கை டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ஷெட்யூல்டு பேங்க்னா என்னென்னா, ஒரு பேங்கர்ஸ் மாதிரி தான் அவங்களும் ஆக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பேங்கர்ஸுடைய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி, பணத்தை கையாளக்கூடிய நபர்களாக அந்த ஒரு செக்டர்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு பேர் பேங்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உண்டீஸ், இந்த கோயில் முன்னாடி இருக்க உண்டீஸை கூட நம்ம ஒரு வகையான பேங்கர்ஸ்னு அந்த காலத்தில் இக்கால வரைக்கும் நம்ம படிச்சுட்ருக்கோம். அக்காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உண்டீஸ் ஒரு பேங்கர்ஸாக இருந்திருக்கிறதுன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. அதாவது 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு காலத்தில் இந்த நான் ஷெட்யூல்டு பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, பேங்கர்ஸ் மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் பேங்கர்ஸ் கொடுக்குற எந்த ஒரு சலுகையும், அதாவது கிட்டத்தட்ட 95% சலுகை இவங்களால் கொடுக்க முடியாது. என்ன மாதிரி சலுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக் புக்கு இஷ்யூ பண்ண முடியாது, ஒரு ஏடிஎம் கார்டை இஷ்யூ பண்ண முடியாது, ஒரு பேங்க் பேலன்ஸுக்கு உண்டான அந்த டீட்டெயில்ஸை கொடுக்க முடியாது. இந்த மாதிரி எந்த ஒரு வகையான ஒரு விவரங்களையும் இவங்களால் தர முடியாது. ஆனால் பேங்கர்ஸ் பண்ணுற மாதிரி பண பரிவர்த்தனை மட்டும் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோன் வசதி பண்ணி கொடுக்க முடியும். அதாவது ஏதாச்சும் வச்சுக்கிட்டு பணத்தை கொடுக்கறது, ஏதாச்சும் ஈடாக வச்சுக்கிட்டு பணத்தை கொடுக்கறது. அப்படி இல்லைன்னா பர்சனல் லோன் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவர்களுக்கு பணத்தை கொடுக்கறது, அதன் மூலிமா அவங்க வசூல் செஞ்சு அதன் மூலிமா தொழில் நடத்துறது தான் இந்த நான் ஷெட்யூல்டு பேங்க். நிறைய சின்ன சின்ன செக்டர்ஸ்லாம் இருக்குது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தெரியும், உங்களுக்கு நிறைய டெய்லி கால்ஸ் நிறைய வரும், லோன் கொடுக்குறேன்னு. அவங்களாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் ஷெட்யூல்டு பேங்க்காக தான் இருப்பாங்க. ஆசைப்பட்டு லோனு வாங்கிட்டிங்கன்னா கஷ்டப்பட போகிறது நம்ம தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நிறைய கோர்ட்டில் வழக்கு பதிய பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஷெட்யூல் பேங்கர்ஸாக மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இருக்காது. பணம் கேட்ட உடனே கொடுப்பாங்க, ஒரு வீடை வந்து ஈடாக வச்சுப்பாங்க, அப்படி இல்லைனா நகையை வச்சுப்பாங்க. இந்த மாதிரியான விவரங்களை சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு பணம் கொடுப்பாங்க. இல்லை வீடு வாங்கும்போது அதுக்கு கடன் கொடுத்து அந்த வீட்டோட பத்திரத்தை இவங்க பேரில் எழுதி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிறுக அந்த கடத்தை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டோட பத்திரத்தை மீட்டுற மாதிரி இருக்கும். இந்த வகையான எல்லா கான்செப்டும் பார்த்திங்கன்னா ஷெட்யூல்டு பேங்க் பண்ணுது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா கான்செப்டையும் நீங்கள் ஷெட்யூல்டு பேங்க்கில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ப்ராப்பரைஸாக இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா என்ஓசி கூட கொடுக்கறதுக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க. என்ஓசி கூட அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 90% இவங்கக்கிட்ட வச்சுருக்க டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா ப்ராப்ளத்தில் தான் முடியும். யாருமே பார்த்திங்கன்னா ஸ்மைலியாக உங்களுடைய கடனை அடைக்க விடவே மாட்டாங்க. இவை அனைத்தும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது, மக்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா அனுபவிக்கிற ஒரு விஷயந்தான் இந்த நான் ஷெட்யூல்டு பேங்க்கில். சரி, இப்போ உங்களுக்கு நான் ஷெட்யூல் பேங்க்னா புரிஞ்சிட்ருக்கோம். இதை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதுக்கு உண்டான எந்த ஒரு ஃப்ளோ சார்ட்ரியும் ஒன்றும் கிடையாது. நான் ஷெட்யூல் பேங்க்குடைய விஷயம் இவ்வளோ தான். இப்போ ஷெட்யூல்டு பேங்க்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு டைப். ஒன்று பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பேங்க்குன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க். இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கை பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, வில்லேஜஸ் சைடில் நிறைய இருக்கும். இது கூட்டுறவு வங்கின்னு சொல்லுவாங்க. இது முழுக்க பார்த்திங்கன்னா விவசாயிகள் கடன் இந்த மாதிரியான விவரங்களை இதை ஹேண்டில் பண்ணும். இந்த நபார்டு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, அதோட கண்ட்ரோலில் வரக்கூடிய இந்த வங்கிகள் தான் கூட்டுறவு வங்கிகள். இதுலேயும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வங்கி மாதிரி ஒரு கிராமத்தில் இயங்கக்கூடிய ஒரு வங்கி தான் இது. விவசாய பெருமக்களுக்கும் கிராமத்து மக்களுக்கும் மிக மிக உறுதுணையாக இருக்கிறது இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் மட்டும்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா கமர்ஷியலில் பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டார்ஸ்னு ஒரு மேஜரான ஒரு டைப் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டார்ஸ். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் டைப்பு. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபாரின் பேங்க், இந்த வெளிநாட்டு வங்கிகள்னு சொல்கிறக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் ரீஜனல் ரூரல் பேங்க், நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கிற ரூரல் ஏரியாவில் இருக்கிற பேங்கர்ஸ். கிட்டத்தட்ட கோஆப்ரேட்டிவ் பேங்க் மாதிரி தான். ரைட். இதில் பப்ளிக் செக்டர்ஸில் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ அண்ட் அசோசியேட் பேங்க், எஸ்பிஐயோட கண்ட்ரோலில் இருக்கிற அனைத்து வகையான வங்கிகளும், அதுவாறு பார்த்திங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட அனைத்து விதமான வங்கிகளும் பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் செக்டர்ஸில் வரும். இது வந்து அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்படுகின்ற வங்கிகள்.
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆந்திரா பேங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகா பேங்க்கு, ஒடிசா பேங்க்கு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா இதோட கண்ட்ரோலில் வருது தான். இது எல்லாமே இந்த நான் ஷெட்யூல்டு பேங்க்குடைய கண்ட்ரோலர் யார் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ தான். இந்த ப்ரைவேட் செக்டர்ஸ் பேங்க்கும் கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆக்சஸிங் இவங்கக்கிட்ட ரொம்ப ஈஸியாக இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இவங்களுக்கு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஆக்சஸிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்குது. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பீடி ஆக்சஸ், அது போன உடனே எல்லாமே நடந்துடும். போன உடனே பணத்தை போட்டலாம், போன உடனே பணத்தை எடுக்கலாம், எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விவரங்கள்லாம் இந்த ப்ரைவேட் செக்டர்ஸ் பேங்க்கில் இருக்கும். இதையும் நம்ம நம்பலாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. இன்கேஸ் இவங்க வைண்ட் அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் இருக்கிற டெபாசிட் மூலிமா நம்மளுக்கு உண்டான இந்த சேவிங்லேயோ இல்லை வேறு எதுனா விவரங்கள்லையோ நம்ம போட்டிருக்க அந்த பணம் வந்து நமக்கு திரும்ப கொடுக்கப்படும். ஏன்னா கண்ட்ரோலர் ஆர்பிஐயாக இருக்கிறதுனால. அதனால் ப்ரைவேட் செக்டார்ஸ் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கண்ட்ரோல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரின் பேங்க் வந்து பன்னாட்டு, அதாவது வெளிநாட்டு வங்கிகள்னு பார்த்திங்கன்னா இவர்களும் பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை டீல் பண்ணுவாங்க, பெரிய பெரிய தொகைகளை டீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நாட்டு வங்கியோட டைப் இருக்கிறதுனால இவங்களுடைய அந்த சர்வீஸும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க், இவங்க 2 பேரும் ஸ்பீடாக இருக்கிறதுனால இவங்க ஸ்லோவாக இருக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க. இவங்ககிட்ட இருக்கிற கன்சியூமர்ஸ் அதிகம், கஸ்டமர்ஸ் அதிகம். அதனால் டேட்டா மேனேஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அந்த இடத்துல ஸ்லோவாக இருக்காமல் நம்மளுக்கு ஃபீல் இருக்குது. ரைட் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க்கில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான வங்கிகளும் பார்த்திங்கன்னா இந்த வகையை சாரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் பேங்க்கில் வரக்கூடிய கான்செப்ட். ஜஸ்ட்டு நீங்கள் 2 ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஷெட்யூல்டு அண்ட் நான் ஷெட்யூல்டு. ஷெட்யூலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 டைப்பு, கமர்ஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு. கமர்ஷியலில் பார்த்திங்கன்னா 4 டைப் இருக்குது. 4ல் பார்த்திங்கன்னா 2ஆக பிரியுது. பப்ளிக் செக்டர்ஸில் 2ஆக பிரியுது. இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வகையான கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது. ஒன்று ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். அதாவது இவங்கக்கிட்ட டிரான்சாக்ஷன் வச்சுப்பாங்க. எதனா கேள்வி கேட்கணும், இல்லைன்னா ஒரு சில ப்ராப்ளங்களை பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட கேட்டு நிவர்த்தி பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அதர் கோஆப்ரேட்டிவ், இந்த தாலுக்கா வைஸாக பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்குடைய டைப்ஸ். இதெல்லாம் சிம்பிளாக ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. கமர்ஷியல் பேங்க்னா பப்ளிக், ப்ரைவேட், அதுக்கப்புறம் ஃபாரின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க்குன்னு நினச்சிக்கிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேங்கர்ஸ். இவங்க எல்லாத்துக்கும் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் எல்லாத்துக்குமே ஹெட்டுன்றதை நம்ம அடிக்கடிக்கு உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் நீங்கள் புத்தகத்தை மேலும் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய புரியறதுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஜஸ்ட் இதில் ஒரு இன்ட்டு மட்டும் தான் நம்ம கொடுத்துக்கும் போது, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாரதி லா ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ட்டு கொடுக்கறதுக்காக மட்டும்தான். இந்த இன்ட்டை வச்சு நீங்கள் பில்ட் பண்ணுவீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நானும் இந்த மாதிரி படித்தவன் தான். அதனால் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு ஹிண்ட்டு கிடச்சிச்சின்னா போதும், ஒரு டாப்பிக்கோட ஹிண்ட்டு கிடச்சிச்சின்னா போதும், நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுக்கு கொண்ட நபர்களுக்கு இது கூட தெரியலன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பேங்க்கை பற்றி தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஹிண்ட்டு கிடைக்காம தான் நம்ம அந்த இடத்துல கஷ்டப்படுவோம். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ன ஹிண்ட்டு கிடைக்காம கஷ்டப்படுவோம். ஹிண்ட்டுக்காக மட்டும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கிங்க. மற்றபடி உங்களுடைய புக்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா நிறைய அழகான வேலிட் பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.